கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 94ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை தடவை யோசித்தாலும், என்னென்ன காரியங்களை யோசித்தாலும் அது வீணென்று கர்த்தருக்கு தெரியும். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய தேவன் அவர் யோசனையிலே பெரியவர். அவருடைய யோசனைகள் அருமையானவைகள். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொந்த புத்தியினாலே, சுய புத்தியினாலே யோசிப்பதை நாம் விட்டுவிட்டு கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதையெல்லாமோ யோசிக்கலாம். நம்முடைய சொந்த புத்தியினாலே அதை செய்து விடலாம், இதை செய்து விடலாம் என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் எல்லாம் வீண் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் அநேக காரியங்களை நாம் யோசிக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். நாம் செய்கிற காரியங்கள், யோசிக்கிற காரியங்கள் எல்லாம் அது அழிந்து போகக்கூடியது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதை தீர்மானித்திருக்கிறாரோ, எதை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறாரோ அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே நிலை நிற்கும். இருதயத்தில் அநேக காரியங்களை நாம் யோசிக்கலாம். நம்முடைய குடும்பங்களை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து, வேலை குறித்து அநேக காரியங்களை நாம் தீர்மானிக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு எதை கொடுக்கிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வீணான காரியங்களுக்கு இடம் கொடுத்து, தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கலாம். நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்கவில்லை என்று சொல்லி புலம்பலாம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை செய்ய அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். நம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். நம்முடைய வழிகளை அவருடைய கரத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலே தேவையில்லாத காரியங்களை யோசிக்காமல் கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது எரேமியா 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படியே உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவர். நாம் செய்கிற காரியங்கள், நாம் என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ அதற்கேற்ற பலனை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வழிகளை அவர் ஆராய்ந்து அறிகிறவர். நம்முடைய வழிகளை அவர் நோக்கி பார்க்கிறவர். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை அவர் அறிவார். அவர் யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் செய்ய அவரால் முடியும். நம்முடைய வழிகளை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். நம்முடைய சொந்த புத்தியினாலே, சுய புத்தியினாலே நாம் யோசிக்காதபடிக்கு தேவ சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரையே பற்றி பிடித்துக் கொள்வோம். அவரையே சார்ந்து கொள்வோம். அவரே நம்மை மரண பரியந்த நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து
கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே நன்றியப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீரே மெய் துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர்தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்கு காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுவீராக. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ரீபா ரபா ரஹா தூரா ஷாக்கா ரதனமா ஹதா ரஷாதரபலா ரீபா கே ரே ஷேகே லதன ஹந்தரோ ஷாக்கா ராக்கா தூரி கரதரபலா. ஆவியானவரே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வியாபாரங்கள் வேலைகள் தொழில்கள் செய்கிறார்களோ கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்களை வருதிய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ அடின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால் தடைகள் நீக்கப்படுவதாக. ரீபா ரபா ரபா தூர் ரபா கே ரேஷே கே லாரதன ஹந்தரோ ஷகதனமல ஹதுரபா. ஆவியானவரே நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. திருமண தேவைகளை சந்திங்க. ஏற்ற மனவாளனை ஏற்ற மாநாட்டியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரே கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லா காரியத்தையும் அற்புதமாய் அதிசயமாய் செய்வீராக. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ கர்த்தர்தாமே அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில முன் சென்று எல்லா தடைகளையும் நீக்குவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாக்கா ரதன ஹந்தரோ ரபா கபா ரஷாக்கா லதன ஹதுரபா லாத ரஹா தரா ஷே லே தேனே மாரஹா தரபா. ஆவியானவரே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. குடும்பத்திலே கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். கர்த்தரே சமாதானத்தை கொடுப்பீராக. குடும்பத்தில் தேவிய சமாதானம் ஆளுகை செய்யட்டும். நன்மையினால் நிரப்புங்கப்பா. கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. பலவீனத்திலே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். நன்மையினால் நிரப்புங்க. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க. தேவைகளை சந்திங்க. குடும்பத்தில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் வார்த்தையின் பிரகாரம் வியாதியை விலக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பரிபூரண நன்மையினால் நிரப்புங்க. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பீராக. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. அதிகாலையிலிருந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படி ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்த வேதனைகளோ துன்பங்களோ துக்கங்களோ தீமைகளோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலி அடைங்க. ஏசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.